தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இளைஞரணி தென்மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்திருக்கு. எப்படி இருந்துச்சு மீட்டிங் இன்னைக்கு? ஏற்பாடுகள்லாம் எப்படி? இது தென்மண்டல நிர்வாகிகள் இளைஞரணி மாநாடு. இது மாநாடுன்னு தான் சொல்லணும், மீட்டிங்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் மாநாடு தான் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடாக இது இருந்துச்சு. 200க்கு 200 அப்படின்ற இலக்கை நோக்கி தான் இந்த ஒரு மீட்டிங்கு, இந்த ஒரு மாநாடே நடைபெற்றுச்சு. அதை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க. தளபதி முன்னிலையிலையும் நம்ம இளம் தளபதி முன்னிலையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக எல்லாத்துலேயும் செயல்பட்டு எல்லாமே சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. இது இது வெறும் இளைஞரணி மட்டும் கூட்டம். இது ஒரு மாநாடும் இல்லை, கட்சி மாநாடும் இல்லை, வெறும் இளைஞரணி மட்டும். ஒரு பூத்து கமிட்டியாக இருக்கட்டும், ஒரு வார்டு இதாக இருக்கட்டும், துணை அமைப்பாளர் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாரும் பண்ணியிருக்கோம். இதில் யாருமே நாம் மற்ற கட்சியையும் மற்றவங்களும் குறை சொல்லி இதாக நாங்கள் நல்லது செய்கிறோம். யார்கிட்டையும் கெட்ட பேர் எடுக்கலை. அவங்க வேணால் எங்களை வச்சு வேணால் இது பண்ணலாம். நம்ம யாருமே இன்னும் கெட்ட பேர் சொல்லலை. இந்த 234 தொகுதியிலையும் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 தொகுதின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. 200ல் ஜெயிப்போம் வெல்லுவோம் அப்படின்ட்டு. நேற்றே கமலஹாசன் அவர்கள் அவ்வளோ ஒரு கட்சி, தனி கட்சி ஆரம்பித்து அவங்களே நம்மகிட்ட இருந்துட்டு எம்பி அங்கே ராஜ்யசபாவில் என்ன பேசுனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்ட்டு. ஏன் தமிழ் அந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் இங்கே உள்ளே இது பண்ணியிருக்கலாம்ல. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் மற்றவங்க எதுவும் நடக்காதுங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றது கண்டிப்பாண்ணே. ஆனால் இப்போ இது வெறும் இளைஞரணி மீட்டிங்ண்ணே, வெறும் இளைஞரணி. இது ஒன்றும் கட்சி மாநாடோ கட்சி மீட்டிங்கு திமுகவோட கட்சி இதோ இல்லை. வெறும் இளைஞரணி மட்டுமே இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கோம்னா அப்போ எங்கள் தலைவர் எப்படி இருக்கார்? உரிமையாக எங்களுக்கு ஒன்றும் இது பண்ணலை, எதுவுமே இது பண்ணலை. இது 4 தலைமுறையாக இருக்கும். எங்கள் தாத்தா, எங்கள் முப்பாட்டன், எங்கள் அப்பா தீகா கட்சியிலேருந்து அது ஒரு ரத்தத்தில் இருக்கிறதுண்ணே. இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்து முடிஞ்சிருந்திருக்கு. ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? ஏற்பாடு நல்லா இருந்துச்சு. அண்ணன் தங்க தனசனை நல்லா பண்ணியிருந்தாங்க. 58 தொகுதிக்கு சிறப்பாக அண்ணன் வந்த அனைத்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருக்கும், அதுக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதி அனைத்து இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவங்க தான். ஏன்னா நமக்கு மேலே இருக்கவங்க நமக்கு வழிகாட்டிடுவாங்க. ஆனால் கீழே இருக்கவங்க இறங்கி வளர்ச்சாங்களே, அந்த ஒன்றியம், பேரூர் பகுதி அவங்கள்ட்ட ஃபஸ்ட் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு ஏரியாவில் போய் அந்த ஆளில் கூப்பிட்டறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இதுக்கு வழிகாட்டியாக இருந்தால் எங்களது தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மணிமாருக்கு நெஞ்சார் நன்றி, எங்கள் இளைஞர் அமைப்பாளர் அண்ணன் விமலுக்கும் நெஞ்சார் நன்றி, மற்றும் எங்களது ஒன்றிய செயலருக்கும் நெஞ்சார் நன்றி. இன்றைக்கி மீட்டிங்கோட மெசேஜ் இப்போ இதுதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன முக்கியமான மெசேஜ் எங்களுக்கு என்னென்னா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இலக்கு, இந்த இலக்கு 200 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே ஜெயிக்கணும். அதுக்கு உறுதியாக இந்த இளைஞரணி முக்கியத்துவம் ஆயணும். இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்ட கல்லுப்பட்டி தெற்கு ஒன்றியம். எனக்கு 25 பூத் இருக்குது, 16 பஞ்சாயத்து இருக்குது. இந்த 16 பஞ்சாயத்து என்ன போனோட நாடாளுமன்றத்தில் நாங்கள் 600 ஓட்டு கூட வாங்கணும். வரப்போகிற சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பூத்துக்கும் அதிக ஓட்டு வாங்குறது எங்களோட இளைஞரணி வேலை. அதுக்கு இந்த மீட்டிங் எங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சு, இது உத்வேகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மதுரை தெற்கு மாவட்டத்தில் திருமங்கலம் தொகுதியில் கல்லுப்பட்டி தெற்கு ஒன்றியத்தில் அதிக ஓட்டு எங்கள் இளைஞரினால் வாங்கி கொடுக்க முடியும். தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்ற அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஏற்கனவே வடமண்டலத்துக்கு நடந்தது, இப்போ தென்மண்டலத்துக்கு நடந்திருக்கு. எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்புன்னு நினைக்கிறேன்? இது எப்போதுமே தேர்தலுக்கு முன்னாடி இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக எங்களது இளைஞரணி தலைமை கழகம் ஏற்பாட்டில் இளைஞரணி சார்பாகவும் மாபெரும் மாநாடு, மண்டல மாநாடு ஒவ்வொரு மண்டலமாக நடந்துகிட்டு இருக்கோம். அது தென் மண்டலத்தில் இப்போ நடந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடு இளைஞர்களை மிகவும் கவர்ந்திருக்கும் அளவில் நடைபெற்றது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் அனைத்து அணிகளும் திமுகவை ஒரு சேர விமர்சிக்கும் இந்த வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2026வது தொடர்ச்சியாக 7வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நலத்திட்டங்களும் இளைஞர்களின் எழுச்சியும் மாபெரும் வெற்றியை காணும் என்று உறுதியாக நம்புகிறோம். உறுதியாக வெற்றி அடைவோம். தென்மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. இன்றைக்கி ஏற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? மீட்டிங் எப்படி இருந்தது? மொத்தமாக
இது வந்து நிர்வாகிகளோட சந்திப்பு தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இளைஞர் செயலாளர் வந்து மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை நடந்துச்சு. அதோட வந்து இது சிறப்பாக அமைஞ்சுன்னு சொல்லி அண்ணனோட பாராட்டு, கண்டிப்பாக பாராட்டு இதுக்கு இளைஞரணிக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வந்து இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா கிளை கழகத்திலேருந்து இது புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி, கட்சிக்கும் இளைஞரணிக்கும் புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இவங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக தளபதி வந்து மீண்டும் முதல்வர் ஆவார். முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனதில் என்ன விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது, உங்களுக்கான மெசேஜாக என்ன இருந்துச்சு? எப்படின்னா இந்த 2026 தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா சாதாரண தேர்தல் இல்லை. இது வந்து மிகப்பெரிய பாஜகவோட சூழ்ச்சி இதில் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஆனால் எப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறதில்ல, நம்ம எந்த திட்டங்கள் கேட்டாலும் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அதையெல்லாம் தாண்டி முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம திட்டங்கள் பார்த்திங்கன்னா வந்து உரிமை தொகை திட்டம், அது மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டம் வந்து அது மாதிரி தமிழ் புதுவன், புதுமை பெண், அப்புறம் காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நிறைய பேர் சாப்பிடாம அந்த மாதிரி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தலைவர் வந்து ஒரு தகப்பனாக உணர்ந்து அந்த திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி என்ன திட்டங்கள் நடக்குது அது வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. மீண்டும் தலைவர் வந்து முதல்வர் ஆவார். மீட்டிங் சீரும் சிறப்பாக இருந்துச்சு. வணக்கம். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் மாநகராட்சியில் 34வது வார்டில் இருக்கிறேன். கிழக்கு மரியாபுரம் எங்களோட இது. திண்டுக்கல் வந்து கிழக்கு பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாலின் அப்பா எப்படி முத்துவேல் கருணாநிதி என்னும் அப்படின்னு ஸ்டாலின் என்ன அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மாநாடை வந்து தென்மண்டல மாநாடாக, இளைஞரணி மாநாடாக வந்து அவங்க சீரும் சிறப்பாக எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. வருங்காலத்துலேயும் வர இருக்கிற காலத்துலேயும் எல்லாத்துக்கும் என்றைக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு சீரும் சிறப்பாக எங்களோட கட்சி பணியை என்றைக்கும் நாங்கள் பண்ணித்தருவோம். திமுகவின் சார்பாக இளைஞரணி சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? டெபுட்டி சிஎம் வந்து இளைஞரணி நிர்வாகிகளை களத்திலே இருக்கணும், ஒரு 2 மாசம் வரைக்கும் களத்திலே இருந்தாதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும், நீங்க களத்திலே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா கழக தலைவர் அவருடைய சொல்படியும், கழக இளைஞரணி துணை செயலர், கழக இளைஞர் தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவருடைய சொல்படியும், எங்களுடைய நாங்கள் சாதிக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கடந்த முறை வந்து வெற்றி பெற்ற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொழிலிருந்தும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஐபிஎஸ் அவருடைய மாவட்டத்திலிருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க, இந்த தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளையுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைப்பற்றுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக நடக்க போகுது. எங்களுடைய இளைஞர் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இளைஞர் நிர்வாகிகள் மட்டும் 1 லட்சம் பேர் இருக்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய தொண்டர் படை இருக்குது, எங்களுடைய அமைச்சர்களுடைய ஆலோசனைகள் இருக்குது, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு தேர்தலை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய எல்லா விதமான தகுதியும், ஒரு ஆட்சியை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறக்கூடிய எல்லா விதமான இது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்தவங்க வந்து குறுக்கு வழியில் வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லி என்னிடமோ பிளான் போட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பிஜேபி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு பி டீம் மட்டும்தான். அவங்க வந்து நேரடியாக இது வரைக்கும் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. நான் டேரெக்டாக நான் போய் முதலமைச்சராக போய் உட்கார போகிறேன் அப்படின்ற வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுடைய ஆசையில் வந்து இந்த தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து முகத்தில் கரியத்தான் பூச போகிறாங்க. இப்போ எங்களுடைய தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. புதிதாக வந்தவர்கள் எல்லாருமே வந்து திமுக தான் எங்களுக்கு போட்டி, நாங்கள் தான் தூய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதையெல்லாம்? சார், இது வந்து இப்போ இருந்து இல்லை சார், கிட்டத்தட்ட 50 வருஷமாக யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது வந்து திமுக மட்டும்தான் எதிரி, திமுக மட்டும்தான் எதிரின்னு தான் சொன்னாங்க. இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என் கண் கட்டி அதாவது என்னுடைய கண்ணு கெட்டின வரைக்கும் எதிரியே தெரியலேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சி வந்து பிஜேபிகிட்ட வந்து கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நேற்று வந்த விஜய் வந்து கேவலப்படுத்துறாரு. அதாவது என்டிஏ தலைமையில் வந்து சில கட்சிகள்னு சொல்லி ஒரு பிரதான எதிர்கட்சியவே கேவலப்படுத்துறாரு. அவங்க அதை வந்து வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து எல்லாருமே இப்போ புதுசாக வந்து கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிரியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அது எல்லாருமே அப்படி சொல்லத்தான் செய்வாங்க. இதில் விஜய் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க போகிறதே தெரியல. நீங்கள் சோசியல் மீடியா போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயுடைய அரசியல் வருகையை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்பத்தில் மக்கள் வரவேற்றாங்களோ, இப்போ வந்து கரூர் சம்பவத்தில் ஓட்டம் பிடிச்சதாக இருக்கட்டும், இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கண்டனமோ ஒரு சின்ன ட்வீட் கூட போடாத ஒரு கோழைத்தனமாக இருக்கட்டும், மக்கள் அவருடைய அரசியல் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அதனால் மக்களோட மக்களாக நிற்கிறது திமுக மட்டும்தான்.
26 களம் எப்படி இருக்கு? சார் நிச்சயமா 2026 வந்து மீண்டும் கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பிடிப்பாங்க. 200க்கு 234 தொகுதிக்கு 200 தொகுதி கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிக்கும் சார். திமுக இளைஞரணி சந்திப்புக்கு வந்திருக்கீங்க. டெப்யூட்டி சிஎம் பேசியிருக்காங்க, சிஎம் பேசியிருக்காங்க. இளைஞர் நிர்வாகிகள் களத்தில் இருக்கணும். ஒரு 2 மாதம் நீங்கள் களத்தில் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை மீண்டும் திமுக ஆட்சி வர முடியுங்கிற டோனில் பேசியிருக்காங்க. இளைஞரணி சந்திப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தென்மண்டல இளைஞர் சந்திப்பு வந்து இப்போ விருதுநகரில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நடந்துச்சு. இப்போ தென்மண்டலத்தோட இந்த பிரம்மாண்டமான இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு தான். இது உறுப்பினர்கள் சந்திப்போ இல்லை வந்து கூட்டமோ இல்லை, நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட நிர்வாகிகள். அப்போது அவங்களோட வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தோட நிர்வாகிகளும் அந்த குடும்பங்களும் திமுகவோட இந்த பிரம்மாண்டமான வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை நாங்கள் வந்து களம் போகிறதுக்கு முன்னாடி இப்போயே நாங்கள் உறுதி செஞ்சுட்டோம். எங்களோட துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ எங்களோட தலைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்களோட வரக்கூடிய சட்டமன்ற 2026 வந்து ஓப்பனாக இருக்குது. டிஎம்கே நாங்கள் வந்து ஸ்டாலின் தான் வந்து தொடருவார். நிச்சயம் மக்களிடம் நாங்கள் செல்வோம். நாங்கள் என்னென்ன சாதனைகள் எங்களுடைய தலைவர் சொன்ன எண்ணற்ற சாதனைகள் அனைத்தையும் எடுத்துரைத்து வருகின்ற 2026 டிஎம்கே என்று சொல்லியிருக்கோம். 2026 தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா கண் இமைக்கிற தூர வரையுமே மக்கள் கூட்டம், இளைஞரணி அனைவரும் ஒன்றத்திலிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கூடியிருக்காங்க. பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. மறுபடியும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த அரியாசனத்தில் அமர வைக்கிறதுக்காக அனைவரும் பாடுபடுவோம். நல்லா இருக்குது. 200 தொகுதி ஜெயிப்போங்கிறீங்க, சாத்தியமா அது? கண்டிப்பாக ஜெயிப்போம், கண்டிப்பாக இருக்குது. முடிஞ்சால் முயற்சி. எதிரிகள் நிறைய வந்துட்டாங்க. இப்போ எதிரிகள் வந்தாலும் எதிரி வந்து எத்தனை நாளைக்கு எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அவங்கள எப்படி அழிக்கணுமோ அந்த இடத்துல அழிச்சிட்டு ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. அவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு, புதுசா தான் வந்திருக்காரு, ஆனால் என்னுடைய அரசியல் எதிரி திமுகங்கிறாரு, திமுக தீய சக்திங்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அவரோட பொசிஷனில் பேசிட்டு போகிறாரு. எங்கள் தலைவனுக்கு எங்களோட டாப்பிக்கில் பேச தெரியும். அவர் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு வந்துடுவார். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேர்தல் களம் எப்படி இருக்குது? தேர்தல் களம் நல்லா இருக்குது. புரட்சிப்படை நல்லா இருக்குது. எங்கள் சுற்றியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 மண்டலமும் நல்லா அனைவரும் சேர்ந்து போராடுறாங்க. அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சரி, தியாகியும் சரி, எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க டிஎம்கேக்கு. எங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே ஸ்டாலினுக்கு இருக்கும். தேங்க்யூ. சிஎம் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு அரசியல் அறைகோலை வந்து சிஎம் பேசியிருக்காரு. களம் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? களம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் மலரும். இளைஞர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருந்து அனைவருமே உதயசூரியனுக்கு வாக்களிப்பார்கள். பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. தமிழ் புதல்வி திட்டம், தோழியர் விடுதி, மாவட்டந்தோறும் விளையாட்டு மைதானங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. அதனால் மீண்டும் தமிழகத்தில் திராவிட ஆட்சி மலரும் என்பதை எங்களது தொழிற்சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎம் பேசியிருக்காங்க, டெப்யூட்டி சிஎம் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு சொல்லியிருக்காரு. களம் எப்படி இருக்கு? முதல்வர் பேச்சு எப்படி பாக்குறீங்க? முதல்வர் பேச்சில் வந்து தமிழ்நாடு அடுத்து மீண்டும் 7வது தடவை முதலமைச்சர் அவர் தான். களம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு களம் எப்படி இருக்கு? சாங்காரு தலைமையில் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு? 2026 திமுக தான் வெல்லும். 200 வெல்லும், அதுக்கு மேலே வெல்லும். ஓகே. அதில் ஜெல்லா கேஸ் கூட இருக்கு. விஜய்க்கு ஜெல்லா கூத்தாட்டி அதெல்லாம் வராது. கண்டிப்பா. அதே போல வந்து விஜய் சொல்றாரு திமுக தான் எங்களுடைய. அது கிடையாது. அது திமுக அவரே திமுகக்கு இதே கிடையாது. ஒண்ணுமே ஒரு பொருட்டே கிடையாது. திமுக ஒரு பொருட்டே கிடையாது விஜய். ஆனா அவர்தான் அது கிடையாது. அரசியலே இல்லையே. அரசியல் எதுவும் பேசுறாரு. ஒரு பட்ஜெட் போட்ட நேரத்துல ஒண்ணும் பேசல. பின்ன எதை பேச போறாரு? அது ஒண்ணு கிடையாது. பிசில் அடிப்போம் இல்ல. அதான். சரி, நன்றி, வணக்கம். சிஎம் பேசியிருக்காங்க, டெப்யூட்டி சிஎம் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதே போல வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏவுக்கான ஒரு களம் தான் இந்த தேர்தல்னு பேசியிருக்காங்க. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? திமுக சாதகமாக தான் இருக்குது. எப்பயுமே திமுக சாதகம் தான். ஏன்னா எதிர்ப்புன்றது கரெக்டாக யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு திமுக தான். எதிர்ப்புன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து திமுக வந்து ஒரு சைடு ஸ்டாண்டர்டாக நிற்கிது. எதிர்ப்பு மட்டும்தான் வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் வந்து எல்லாருமே வந்து திமுக தான் எதிர்ப்பு. எல்லா பேசுகிறவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து திமுக தான் எங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்றாங்க. தவிர கூட்டணி அப்படிலாம் கிடையாது. திமுக ஸ்டாண்டர்டு. தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான். திமுக எதிர்த்து அரசியல். திமுக எதிர்த்து பலரும் களத்தில் இருக்காங்க. புதுசாக வந்தவங்களும் களத்தில் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், வந்து பார்க்கட்டும். 2026 இருக்காங்க, பதில் கொடுப்போம்ல. என்ன பதிலாக இருக்கும்? வெற்றி தான் பதில். 200க்கு மேலே தலைவர் சொல்லியிருக்காரு. 200க்கு மேலே செய்வோம். சாத்தியமா அது? உறுதினா பார்த்தீங்களா? உள்ள நிர்வாகிகள் மட்டும் எல்லாரும் நிர்வாகிகள் தான். நான் நிர்வாகி சாதாரண. இப்போ எல்லாருமே நிர்வாகி போட்டோ கொடுத்துருக்காங்க. நிர்வாகி நான் இது மாதிரி தான் எல்லாருமே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நிர்வாகிகள் மட்டுங்கும்போது 1.5 லட்சம் பேர் உள்ள இருந்திருக்கான். 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் குடும்பம்.
1.5 லட்சம் குடும்பம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலையும் 15 பேர் இருந்தால் 15 குடும்பம், அந்த 15 குடும்பம் அவங்க ரிலேட்டிவ் பார்க்கும்போது முக்கால்வாசி ஊரை கவர் பண்ணிடுவாங்க. விஜய் என்ன சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்கு, அவங்க எல்லாரும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க விஜய் ரசிகர், அவங்களுக்கு ஓட்டு இல்லையே, விசில் அடிக்கிறது தான் ஆள் இருக்கு, ஓட்டு கிடையாது அவங்களுக்கு யாருக்குமே. என் ஊர்ல இருக்காங்க சின்ன சின்ன பசங்க என்ன வந்து டிவிக்கே அப்படின்னு அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் எப்படி டேரக்டர் எழுதி கொடுக்குற பேசுகிறாங்களோ அதே மாதிரி மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேச்சு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா விஜய் பேசுகிறது எல்லாமே ஒரு டேரக்டர் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இதை ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அப்படியே பேசுவாப்புல. மக்களை ஆரவாரப்படுத்துகிற மாதிரியும் சின்ன பிள்ளைகளை வந்து உசுப்பேற்றுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி வார்த்தை எழுத்து யூஸ் பண்ணாப்புல. விஜய் எல்லாம் உங்களுக்கு பொருட்டே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சீன்லேயே கிடையாதுங்க. அவர் சீனில் தான் சொல்ல முடியும். விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட பலத்தை 2026 காட்டுவார், நாங்கள் எங்களோட பலத்தை காட்டுவோம். அப்படிங்கும்போது அதோட முடிஞ்சு அவரோட சீனு. அதுக்கடுத்து அவருக்கு அரசியல் வாழ்க்கைன்றது அரசியலில் ஒரு உரமாக இருந்து போயிடலாம் கடைசி வரைக்கும். அவ்வளோதான்.